Vivo அவங்க Y சீரிஸில் இப்போ புதுசாக Y500 Pro அப்படிங்கிற புது 5G ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்க ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் T4 சீரீஸில் எந்த மாதிரி டிசைன் கொடுத்தாங்களோ கிட்டத்தட்ட சிமிலரான டிசைன் தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அண்ட் கலர் வேரியன்ஸும் சூப்பராக இருக்குது. இந்த டிசைன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.67 இன்ச்சஸ்க்கான 1.5K ரெசல்யூஷன் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 120Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. இந்த டிஸ்பிளே நார்மல் LED டிஸ்பிளே தான், உங்களுக்கு LTPO இல்லை LTPS கிடையாது. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1600 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 94.10%க்கான ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே MediaTek Dimensity 7400 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 12GB வரைக்கும் LPDDR4X RAM ஆப்ஷனும் அண்ட் ஸ்டோரேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 512GBக்கான UFS 2.2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராசஸர் ஒரு என்ட்ரி லெவலுக்கும் மிட் ரேஞ்சுக்கும் நடுவில் உள்ள ப்ராசஸர். ஸோ ரெகுலர் டே டு டே யூசேஜுக்கு தாராளமாக இந்த ப்ராசஸர் போதுமானதாக இருக்கும். அண்ட் ரெகுலர் கேஷுவல் கேமிங்ஸ்க்கும் இந்த ப்ராசஸர் சூட் ஆகும். அண்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே ப்ரைமரி ஷூட்டர் உங்களுக்கு 200 மெகாபிக்சல் கொடுத்துருக்குறாங்க. இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.88. செகண்டரி சென்சர் தேவையே இல்லாத 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன்ஸும் இருக்குது. அடிஷ்னலாக இந்த ஃபோனோட டியூரபிலிட்டிக்காக இங்கே IP68 அண்ட் 69க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இருக்குது. கூடவே உங்களுக்கு 5G சப்போர்ட், ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த ஃபோன் ஒரு AMOLED பேனல் அப்படிங்கிறனால உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. கூடவே உங்களுக்கு ஃபேஷியல் ரெகக்னிஷன் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் 7000 mAhக்கான பெரிய பேட்டரி அண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 90 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. அண்ட் டைமென்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7000 mAh கொடுத்துருந்தாலுமே இங்கே 7.8 mm தான் திக்னஸ். அண்ட் வெயிட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 198 grams. அண்ட் சாஃப்ட்வேர் சைட் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே விவோவோட ஓன் UI-ஆன Origin OS 6 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த ஃபோன் சைனாவில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பேஸ் வேரியண்ட்டான 128GB வேரியண்ட் சைனீஸ் ப்ரைஸை இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு 22,000 ருபீஸ்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்தியா லான்ச் ஆகுமான்னு கேட்டால் ஒரு ஆஃப்லைன் சென்ட்ரிக் ஃபோனாக லான்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் இந்தியாவில் இந்த ப்ரைஸை லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு ஒரு நல்ல பேட்ரி, ஒரு டீசெண்டான கேமரா அண்ட் ஓரளவுக்கு பெட்டரான டிஸ்பிளே இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி இந்த ஃபோன் உங்களுக்கு சூட் ஆகலாம். அண்ட் இந்த ஃபோனை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.